இல்ல. ஆ. நிகழ்ச்சி தள்ளி வச்சுட்டேன். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. ஆ. நிகழ்ச்சி தள்ளி வச்சுட்டு 1 மணி நேரம் தள்ளி வச்சுட்டேன். சரி இருக்கட்டும். ஓகே. ஆ அருமையா செஞ்சிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். முயற்சி பண்ணி நீங்களும் ஒரு விஞ்ஞானி ஆகுங்க. ஓகே. நீங்களும் ஒரு விஞ்ஞானி ஆகுங்கங்கிறேன். என்னது? நன்றிங்க ஐயா. ஆ. எல்லாரும் விஞ்ஞானி எனக்கு ஆமா. எ மூளைய என்ன நினைக்கிறீங்க? மூளை வந்து நான் பொதுவா மூளை வந்து பொதுவானது. சரியா? ஆ மூளை பொதுவானது தானே? இல்ல மூளை வந்து இதுக்கு மட்டும் தானே ஏதாவது இயற்கையில் இருக்கா? இல்ல. சரி. ஒரு ஒரு குழந்தை தான் சாதாரண ஒரு உபயோகப்படுத் குழந்தை. சாதாரண ஒரு குழந்தை. உபயோகப்படுத்துறது இல்ல அவ்வளவுதான் நம்பல். அது என்ன பொறியாளருக்கான மூளை, அது என்ன டாக்டருக்கான மூளை. எவ்வளவு தவறாக நாம இந்த குழந்தைகள வளர்த்துறோம் பாருங்க. இந்த மூளைக்குள்ள தப்பால சொல்லிக் குடுக்கணும். நீ டாக்டர் ஆகு, நீ இன்ஜினியர் ஆகு, நீ வக்கீல் ஆகு, நீ வேலைக்கு போ, நீ நாத்து நட போ, நீ வந்து வண்டி ஓட்ட போ. இதெல்லாம் யாரு இதெல்லாம் சொல்றது இதெல்லாம்? தப்பாக குழந்தைகள குடுத்துக்கிட்டு, அப்ப இயற்கை வந்து அவன் அவன் வந்து முடிவெடுக்கணும். இயற்கையை பார்த்து, இயற்கையின் ரகசியத்தை புரிந்து கொண்டு அவன் இயற்கையை பார்த்து தன்னோட மூளையை பயன்படுத்தி இயற்கையின் ரகசியத்தை புரிந்து கொண்டு, அதற்கு தகுந்த மாரி தன் வாழ்க்கைய அமைக்கிறது தான் இந்த மூளையோட வேலையே தவிர, அந்த குழந்தை வலுக்கட்டாயமே டாக்டர் ஆகு. வலுக்கட்டாயமே என்னங்க அடிப்படையே தவறானது இல்லையா? அவன் என்ன வேணா ஆகலாம். அவன் டாக்டர் ஆகலாம், மருத்துவர் ஆகலாம், பொறியாளர் ஆகலாம், பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கலாம். என்ன வேணுங்க உலகத்துல 1,00,000 கோடி வேலை இருக்குது. அவன் எதுக்கு சமுதாயத்துக்கு பயன்படும்? தனக்கு பயன்படுறான். தனக்கும் பயன்படணும். சமுதாயத்துக்கும் பயன்படணும். எல்லா மண்ணுயிர்க்கும் பயன்படணும். நீர், நிலம், காற்றில் இருக்கிற அத்தன அந்த 5 வகையான ஆற்றல் பெரும் பூதங்கள் 5 பூதங்களுக்கும் தீமை செய்யாத நடைமுறைகள் ஈடுபடணும். அதுக்குத்தான் இந்த மூளை. அத வுட்டு போட்டு இந்தியாவுல இருக்கிற தவறான சிந்தனை. எல்லா குழந்தைகளும் டாக்டர் ஆகு, டாக்டர் ஆகு, டாக்டர் ஆகு, டாக்டர் ஆகுன்னு ஒவ்வொரு குழந்தையும் டாக்டர்ன்னு சொல்றாங்களே! இது எதை நோக்கி இந்த பயணம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். எந்த நாட்டிலயும் ஒரு குழந்தை டாக்டராக சொல்றதில்ல. சரியா? வணக்கம். வணக்கம். ஆமா சார். ஆமா ஐயா. எந்த சொல்லுங்க ஐயா எந்த நாட்டிலயாவது இந்தியா மாரி ஒரு கேவலமான நிலை இருக்கான்னு கேட்கிறேன். ஆமா. மூளை எல்லாருக்கும் சமமானது. இல்ல இந்தியால மட்டும் தானே இவ்வளவு ஒரு கேவலமான நிலை இருக்குன்னு நான் கேட்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. அதாவது ஓவர் ஹீட்டோ அதாவது ஷார்ட் சர்க்யூட்டோ ம். நைட் அது பவுண்ட் அவுட் ஆயிருக்கீங்க. ஆ நான் சொல்றது புரியுதுங்களா ஐயா? புரியுது. நடுவுல சொல்லுங்க ஐயா. வேற ஏதாவது சிந்தனையில இருக்கிறீங்களான்னு தெரியுது. வேலை இருக்கா? இல்ல ஐயா. நடுவுல கிராஸ் டாக் ஆகுற மாரி இருந்தது. சரி நீங்க வேற ஏதோ யார்ட்ட பேசுறீங்கன்னு நெனச்சேன். ஆமாமா. அது அ இது கணிப்பொறியில போட்டிருந்தேனா, இரவு நான் போட்டிருந்தேன். அவரு என்ஜினியருங்க. அவரு வந்து காருக்கெல்லாம் கார் டிசைனர். மெக்கானிக்கல் இன்ஜினியர். எகிப்தில வேலை செஞ்சாரு. அப்புறம் எங்கெங்கேயோ வேலை செஞ்சிருக்காரு. குவைத்தில வேலை செஞ்சாரு. ஜெர்மன்ல வேலை செஞ்சுட்டுருக்காரு இந்தியால. இப்ப அவரு நீங்க அவரு செய்றாரு. ம். அவரு தண்ணிக்குள்ள போட்டு பார்த்துட்டாரு, எல்லாம் பார்த்துட்டாரு. ஆமா நீங்க சொல்ற மாரி நடக்குதுன்னு. இதுதாங்க விஞ்ஞானம். சரியா? அப்போ நீங்க ஒண்ணும் இல்ல. நீங்க வாங்கியிருக்கீங்களே நீங்க வாங்கியிருக்கிற இந்த 2 மின்கலம், உங்களுக்கு என்ன மாரி அறிவுலாம் குடுக்கும் பாருங்க. இயற்கை நமக்கு மட்டும் தான் இந்த அறிவ குடுத்துருக்குதுங்க. எவன் கார்பனை இப்ப நம்ம உடம்பு கார்பன் பாருங்க நீங்க ஒரு ஒற்றுமை பாருங்க. அந்த கிராஃபைட்ங்கிறது அடிப்படை அது கார்பன். சயின்ஸ் படி அது கார்பன். சயின்ஸ் படி கார்பன். கார்பன். நீங்க சமைக்கும்பொழுது விறகு எரிக்கிறப்போ அதுவும் கார்பன் தான். சரியா? ஆமா. விறகு வச்சு சமைச்சீங்கனாமா, விறகு வச்சு தான் சமைச்சு இன்னைக்கு நம்ம வந்து நீங்க நெருப்புன்னு வந்துட்டா கார்பன் வந்துரும். சரி இருக்கட்டும். நான் நேரடியா வீசுவோம். பழங்காலத்துல நம்ம விறகு வச்சு எரிச்சோம். கார்பன் அதுக்கும் பேரும் கார்பன் தான். அதுக்கு பேரும் கார்பன் கார்பன் தான். தான். நம்ம உடம்பு இருக்கே ம். 13 விழுக்காடு, 14 விழுக்காடு கார்பனால் கட்டமைப்பது. இந்த ஃப்ரேம் இது வந்து உடம்பெங்கும் பரவி இருக்கிறது. குறிப்பிட்ட இடத்துல அதிக அடர்த்தி அப்படின்னு சில இடத்துல அடர்த்தி இருக்கலாம், அடர்த்தி குறைவா இருக்கலாம். ஆனா எல்லாமே ஒரு வலைப்பின்னலுக்குள்ள இப்படி மீன் வலைக்கு பெரிய வலை இருக்குது. கடல் அளவு வலை இருக்குது. அதுக்குள்ள மீன் மாட்டுற மாரி நம்ம உடம்பு பூரா கார்பனால் பின்னப்பட்டது. ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல அடர்த்தி அப்படிங்கிறதுல வேற. இந்த கார்பனால் பின்னப்பட்டது இந்த வலை. இந்த வலைக்குள்ள தான் எல்லா வகையான சத்துக்களும் இருக்கிறது. நைட்ரஜன் இருக்குது,
அப்புறம் நைட்ரஜன் இருக்குது, ஆக்ஸிஜன் இருக்குது. இப்படி 92 தனிமங்களும் யுரேனியம், தோரியம், புளூட்டோனியம் வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கு. அத்தனையும் அடர்த்தி ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். அதிகமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன், அப்புறம் வந்து கார்பன், அப்புறம் ஆக்ஸிஜன், அப்புறம் வந்து இப்படித்தான் அந்த OCHN சொல்லுவாங்க. ஓன்னா ஆக்ஸிஜன், சீனா கார்பன், என்னன்னா நைட்ரஜன், இந்த வந்து OCHN, ஹெச்னா ஹைட்ரஜன். இதுதான் அதிகப்படியா ஆட்சி பண்றது. மத்தது பூரா அணு அளவுல ஆட்சி பண்ணும். இதெல்லாம் இருக்கட்டும். இந்த கிராஃபைட்டுங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. அந்த கார்பனை பேரு மாற்றி சொல்வதற்கு தான் கிராஃபைட்டுன்னு பேர் வச்சாங்க. இந்த கிராஃபைட்டு தான் மனிதனோட தொடர்புடையது. ஏன் கிராஃபைட்டுக்கு அவ்வளவு சக்தி கொடுக்கணும்? இதுவரைக்கும் எவனும் நான் தான் யோசிச்சேன் அதைய. இந்த 800 கோடி பேர்ல இணையன் மட்டும்தான் யோசித்தார். என்னது? என்ன அவசியம்? 800 கோடி பேர்ல ஒரே ஒருத்தர் தான். அதுதான் கண்டுபிடிப்புன்னு பேரு. கண்டுபிடிப்பு நான் கண்டுபிடிக்கிறது யாரும் கண்டுபிடிச்சிருக்க கூடாது. நான் கண்டுபிடிக்கிறது திருவள்ளுவர் தான் திருக்குறள் எழுத முடியும். மற்ற யாரும் திருக்குறள் எழுத முடியாது. அப்ப இதுதான் வந்து நோபல் பிரைஸ். நோபல் பரிசு ஒண்ணு கிடக்கு. நோபல் பரிசுங்கிறது ஒண்ணும் இல்ல. ஒரு இளவும் கிடையாது. நோபல் பரிசு பெற்ற நாடுல உருப்பட மாதிரி வரலாறே கிடையாது. இதுதான் உருப்பட போகிறது. ஏன்னா இந்த கார்பன் உடம்பு தான் பூமியில வாழ்ந்தது. இந்த கார்பன் உடம்பு தான் காற்று மண்டலத்துல போய் பார்த்தது. இந்த கார்பன் உடம்பு தான் விண்வெளியில போய் பார்த்தது. இந்த கார்பன் உடம்பு தான் அண்டங்களுக்கு பயணம் போக போகுது. இந்த கார்பன் உடம்பு தான் அண்டங்கள்ல போய் குடியேற போகுது. இதெல்லாம் ஒரு படிப்படியா நடந்திருக்குது பாருங்க 200 ஆண்டுல. எத்தனை ஆண்டுக்குள்ள? 200 ஆண்டுகளா தான் இந்த பண்ணாங்கம்மா. அவ்வளவுதானே இருக்கும். அப்படித்தானே இருக்கும். வளர்ச்சி இல்லாம. நாம நடந்து போயிட்டு இருந்த மனுஷனை ஆர்பர் ரைட்டு வில்பர் ரைட்டுன்னு 2 பேர் இங்கிலாந்தை சேர்ந்த ஆர்பர் வில்பர் ரைட் ரைட் சகோதரர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ரைட் பிரதர். அவன் தான் முதல்ல காத்துல பறக்க முடியுமாடான்னு அப்ப கேள்வி பண்ணாங்க. எல்லா விஞ்ஞானிகளும் என்ன பண்ணாங்க? கேவலப்படுத்தினாங்க, அவரை அவமானப்படுத்தினாங்க. என்னது? அது ஒரு சாதாரண யாருக்கு தான் அவங்க 2 பேரும். நீங்க சொல்ற அந்த விஷயமும் இன்னைக்கு கேள்விப்பொருளாதான் இருக்குது. இதுக்கு அவங்க சாதாரண மிதிவெடி கடை. அந்த காலத்துல இங்கிலாந்துக்காரர் தானே சைக்கிளை டிசைன் பண்ண சைக்கிள். அந்த சைக்கிளை பழுது பார்க்குற ஆளுங்க. சைக்கிள் கடைக்காரன் தான் விமானம் ஓட்டினான். என்னது? அவர் போட்ட விதை தான் இன்னைக்கு நீங்க போறீங்க விமானத்தை ஜர்ருன்னு ஏறி ஜர்ருன்னு இறங்குறீங்க. இந்த கண்டத்துல இருந்து அந்த கண்டத்துக்கு போறீங்க, அந்த கண்டத்துல இந்த கண்டத்துக்கு வர்றீங்க. அன்னைக்கு அவர் வந்து மொத்தமா பறந்தது எத்தனை 100 மீட்டர் என்னமோ தான் பறந்தாரு. 100 மீட்டர். அதுக்கு இந்த 100 மீட்டருக்கு எத்தனை இடம் கீழே விழுந்து உடஞ்சுக்கிட்டேன். அப்ப என்ன இன்னைக்கு சரி, இது காற்று மண்டலம். அப்புறம் விண்வெளி மண்டலத்துக்கு போயிட்டானே, அது என்ன கண்டுபிடிப்பு பாருங்க. சுரவானம். இந்த இது வந்து காற்றுல மட்டும்தான் வேலை செய்யும். ரைட் சகோதரர் கண்டுபிடிச்சது காற்றுல மட்டும் போகும். ஒரு இடத்த ஊர் விட்டு ஊர் போகும். இது அண்டை விட்டுமே அண்டை போயிடுச்சு. நேரம் வேற கோளுக்கே போயிட்டானே. நேரவே நிலாவில் போய் இறங்கிட்டானே. இந்த பூமி விட்டு இன்னொரு கோளுக்கே போயிட்டானே. போய் இறங்கி 3 நாள் பார்த்துட்டோன்னு இப்ப செவ்வாய்க்கு அனுப்பிச்சிருக்கான். அடுத்து அங்க போலாங்கிறான். இதுதான் இது வந்து 200 இப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து 1901 என்னமோ 2 நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட 1800 சில்லறையில ஆரம்பிக்கிறார். ஒரு 150 ஆண்டுக்கு முன்னாடி எடுத்துக்கொண்ட நீங்க ரைட் சகோதரனுடைய ஆராய்ச்சி பற்றி போட்டா மீறி போனா ஒரு 150 ஆண்டுகள் அல்லது தான் இந்த வளர்ச்சி. இந்த வளர்ச்சி எங்க போயிடுச்சு? அடுத்த கோள்கள்ல போய் குடியிருப்பது, அடுத்த அண்டங்களுக்கு போகுது. அது மட்டுமே இல்ல, பல கோடி கிலோமீட்டருக்கு அப்பாலுக்கு போய் செவ்வாயில போய் இறங்கிட்டானே. ஆள் போகல, ரோபோட் போய் இது வரைக்கும் 4-5 முறை போயாச்சு. அமெரிக்காக்காரன் இந்த சாதனை பண்ணிட்டான், சைனாக்காரன் இந்த சாதனை பண்ணிட்டான், ரஷ்யாக்காரன் எப்பவும் சாதனை. ரஷ்யாவும் சைனாவும் தான். ரஷ்யா தான் முதல் முயற்சி பண்ணுது. அப்புறம் 2 பேரும் போட்டு எல்லாரும் அதுல மக்களை அனுப்புறதுக்கான பயிற்சி. ஆமா, மக்கள் போவதற்காக பயிற்சி தான் நானும் பண்றேன், வெங்கடேசன் பண்றேன். இப்ப நான் கண்டுபிடிச்சது இந்த கிராஃபைட் என்பது ₹1 கூட வேலை. இது வந்து கோடிக்கணக்கான டன்னு பூமியில சும்மா அது ₹1 கூட மதிப்பு கிடையாது. அப்படியே கீழே கிடக்கிறது எடுக்க வேண்டியதுதான். அப்படியே ஒரு தகர டப்பால வந்து எடுத்து ஒட்ட வைக்க வேண்டியதுதான். இரும்பு டப்பால ஒட்ட வைக்க வேண்டியதுதான். உள்ள கொஞ்சம் பொட்டாசியம் உரத்தை போட வேண்டியதுதான். யூரியா கொஞ்சம் போட வேண்டியதுதான். மக்களுக்கு பயிற்சியும் கொடுக்குறீங்க அங்க போய் வாழறதுக்கு. அந்த உணவில்லாமல் வாழும் கடை வந்து
தப்பு தப்பா புரிஞ்சிருக்காங்க சாப்பாடுல. நம்ம செத்து போயிருவோம். என்னன்னா வீடியோலாம் வருது பாருங்க. அத்தனையும் பொய். எனக்கு 2, 3 தடவ வந்து பயம் வந்துச்சு. என்னடா இது! ஒரு மாரி பசி மயக்கமா இருக்கே! அப்படின்னு. அப்புறமா அப்படியே எழுந்து நடமாடும்போது, வேலை பார்க்கும்போது அது திருப்பி கரைஞ்சுது. திருப்பி நல்லா சக்தி வந்துருது. நார்மலா இருக்கு உடம்பு. அந்த நேரத்துல என்ன பண்ணணும்னா, அந்த நேரத்துல என்ன பண்ணணும்? இப்ப நீங்க நம்ம ஏற்கனவே மூளைக்கு போட்டு போட்டு பழக்கியிருக்கோம். அது பேரு கிளாசிக்கல் கண்டிஷன்னு சொல்லுவாங்க. கிளாசிக்கல் கண்டிஷன்னாவே ஒரு குறிப்பிட்ட வேலைய சொல்லி மூளைக்கு பழக்கப்படுத்தி அடிமையாக்குறது. அது பேரு கிளாசிக்கல் கண்டிஷனிங். ரொம்ப ரொம்ப வொர்ஸ்ட். உங்கள அடிமையாக்கி விட்டுறது. நீர் 2வது நீங்க பணக்காரரு. நீர் இந்த நீர் பாக்கி வேற இருக்கு. நீர் 2 முழுங்குன உடனே கொஞ்சம் மாறுது. 2வது நமக்குள்ள என்ன மாய வந்துரும் தெரியுமா? நமக்குள்ள இயற்கையா ஒரு மாய வரும். பணம் இருக்குதுன்னு நெனச்சத திம்போம். இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு தின்னு போட்டு சாவோம். அதாவது பணம் இருக்குது. கை நிறைய காசு ம். சம்பாரிக்கிறீங்க. ஒருத்தன் கடை வச்சு பணம் காசு சம்பாரிக்கிறான். ரூ. 1000 சம்பாரிக்கணும்னு இருக்கிறான். ஒரு நாளைக்கு 1,00,00,000 சம்பாரிக்கணும்னு இருக்கிறான். அவனுக்கு என்ன நெனப்பு தெரியுமா? தின்னு போட்டு சாவோம். என்னது? ம். தின்னு போட்டு சாவோம்ன்னு சொல்றது, ஆ அவரு அது நேரடியா சொல்ல வேண்டியது தானே! தின்னு போட்டு நோய் வந்து சாவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே! சொல்ல மாட்டானுங்க. அதான் அந்த மனம்ங்கிற பிசாசு. சரி அந்த பணம் இல்லைன்னா, பிச்சைக்காரன் தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் மட்டும் இங்க எப்படி உயிர் வாழ்றான்? இப்ப பிச்சைக்காரன் உயிர் வாழ்றான். நமக்கு நல்லா தெரியுது. அவன் வந்து அ நீங்க எங்க பார்த்தீங்க? எங்க படுத்து கிடக்குறான்? பேருந்து நிலையத்தில பிச்சை எடுத்துட்டு படுத்து கிடக்குறான். கோயில்ல அத்தோ பெரிய கோயில். அத்தனை பேர் கோடிக்கணக்கான ஏழைகளும் போய் சாமி கும்பிடுறான். பணக்காரன் சாமி கும்பிடுறான். பின்னாட பார்த்தீங்கன்னா, முன்னாட கோயிலுக்கு முன்னாடி 50 பேர் பிச்சை எடுத்துட்டு இருக்கானுங்க. ஏன் இந்த கடவுள அந்த பிச்சை எடுக்கிறவன பூரா செல்வந்தரன் ஆக்க வேண்டியது தானே! இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்ல. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ம். அவனும் அதே சோத்த தான் திங்கிறான். நாமளும் அதே சோத்த தான் திங்கிறான். அவனும் சொறி புடிச்சு சாவறான். நாமளும் சொறி புடிச்சு சாகுறோம். இது எங்க மாற்றம் இருக்குது? சரி, இந்த மூளைக்கு நீங்க தப்பாலாம் பழக்கம் குடுத்துட்டேன். எனக்கு மட்டும் நான் மட்டுமே நான் என் குடும்பத்தில நான் சுதந்திரமா சிந்திக்கிறவன். எங்க 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 வீட்ல எங்க அப்பாவும், எங்க அம்மாவும் என்னைய வந்து சுதந்திரமா சிந்திக்கிறதுக்கு தடையே இல்ல. நானே ராணுவத்துக்கு போனேன். நானே விமானத்துறைக்கு போறக்கு முயற்சி பண்ணி, விமான தேர்வுக்கு எழுத போனேன். அப்புறம் ஏர்மேன் செலக்ஷன் சொல்லுவாங்க. போனா வேலை கிடைக்கும். அப்ளை பண்ணாவே வேலை கிடைக்கும். நான் சொல்றது 80கள்ல. ஆமா, ஆமா. அப்ப போனேன். திரும்பி வந்தேன். ராணுவத்துக்கு போனேன். திரும்பி வந்தேன். பல தொழில் பண்ணேன். திரும்பி வந்தேன். யாரும் என்னை தடை செய்யவே இல்ல. யாரும் ம். அது எதுலயுமே நான் தோல்வி கண்டதும் இல்லையே. நான் என்னுடைய தொழில் அத்தனையும் வெற்றி தான் கண்டிருக்கேன். தோல்விங்கிற பேச்சுக்கு எனக்கு கிடையவே கிடையாது. இதுவரைக்கும் நான் தோல்வியே காணல. தோல்வியே விடாமுயற்சி. தோல்வியே எனக்கு கிடையாது. அந்த தோல்வி எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த தோல்வி 3 நாள்ல அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும். இப்ப இந்த இந்த கிராஃபைட் கண்டுபிடிச்சேன் பாருங்க. கிராஃபைட் இயற்கை கண்டுபிடிச்சது. கிராஃபைட்ட வந்து விஞ்ஞானிகள் பல்வேறு வடிவத்தில இன்னைக்கு கிராஃபைட் இல்லாம எலக்ட்ரானிக்ஸே கிடையாது. கிராஃபைட் இல்லன்னா அணு மின்சாரமே கல்பாக்கு அணு மின்சாரம் கிடையாது. கூடங்குளம் அணு மின்சாரம் உலகில் இருக்கிற அத்தனை நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனுக்கு கிராஃபைட் இல்லாம வெடிச்சு சிதறிரும். ஆனால் அந்த கிராஃபைட்டை தானாகவே அது மின்சாரம் தயாரிக்குதுன்னு எவனுக்கும் தெரியாது. தானாவே மின்சாரம் தயார். மின்சாரம் தயாரிக்குதுன்னு தெரியாது. ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்க, அந்த கூமுட்டைங்க அ கிராஃபைட்ட சுவர் மாரி வச்சுக்கிட்டு, அதுக்குள்ள யுரேனியம்ங்கிற ஒரு தாது. அது யுரேனியம் எவன் 100 கிலோ வச்சிருக்கானோ, அவன் பெரிய பணக்காரன். 100 கிலோ யுரேனியம் எவன் வச்சிருக்கானோ, அவன் தான் அந்த நாட்டினுடைய உலகத்தினுடைய ராஜா அவன் தான். அது ஈரானுக்காரன் வந்து 400 கிலோ யுரேனியம் வச்சிருக்கான். அத புடுங்குறதுக்கு இவன் வேலை பண்றான். 400 கிலோ யுரேனியம் இருந்தா, அது வந்து 400 ஆண்டுகளுக்கு உலகத்துக்கு மீன்ஸ் 400 கிலோ யுரேனியம் இருக்குது. இந்த மொத்த பூமிக்குமே 400 ஆண்டுகளுக்கு மின்சாரம் குடுக்கலாம். எத்தன ஆண்டுக்கு? ம். 400 கிலோ 400 ஆண்டுக்கு. அதுதான் அவனுடைய வேலை. சரி இருந்துட்டு போட்டும். இந்த மூளைக்கு நீங்க டாக்டர் ஆகு, இன்ஜினியர் ஆகு, நீ வந்து பிகாம் படி, நீ பிஎஸ்சி படி, நீ அப்புறம் வந்து பிஏ படி. இதெல்லாம் யார் சொல்லிக் குடுக்குறது இதெல்லாம்? இந்த மூளைய போய் அவன் சுயமா சிந்தனை போய், ஜிடி நாயுடு எந்த கல்லூரிக்கு போனாரு? திருவள்ளுவர் எந்த கல்லூரிக்கு போனாரு? தாமஸ் ஆல்வா எடிசன் உலகத்திலே மிகப்பெரிய விஞ்ஞானிங்கிறீங்க. அவர் 1200 கண்டுபிடிச்சாரு. 1200 கண்டுபிடிச்சாரு. இப்ப நான் வந்து ஒரு 10, ஒரு 50, 60 தான் போயிருக்கேன். ஜிடி நாயுடு 80 கண்டுபிடிச்சாரு. வெங்கடேசன் 32 கண்டுபிடிச்சாரு. உலகத்திலே அதிகமா கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா, தாமஸ் அமெரிக்காவை சேர்ந்த தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் 6ஆம் வகுப்பு கூட தாண்டுனது கிடையாது. 7ஆம் வகுப்பு கூட போகல. 6ஆம் வகுப்போட நின்னு போச்சு. அதுக்கெல்லாம் அவர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் தான். அவர் பள்ளிக்கூடம்னா என்னன்னே தெரியாது.
ஒரு காது வேற வேலை செய்யாது. ஒரு ரயில்வே அதிகாரி இந்த ரயிலுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணாரு. திடீர்னு அந்த ரயிலுக்குள்ள ரயில் பெட்டி அதில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. அதில் அடிக்கிறது, புத்தகம் அடிக்கிறது, என்னென்னமோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ அது கோவம் வந்து ஒரு அதிகாரி அரைஞ்சு எதுவோ காதில் ஏதோ ஆகிப்போச்சு. அதில் தான் ஒரு காதை செவுடு. அதுக்கப்புறம் கச்சிதமாக கண்டுபிடிச்சார். ஆனால் இந்த 1200 கண்டுபிடிச்சதுல அவர் வியாபாரத்துக்கு கொண்டு வந்தது வெறுமே 20 தான். 20, 25 அதுக்கே பல 1000 கோடி வருமானம் வந்துருச்சு. மற்றதெல்லாம் 1000 சும்மா. அதெல்லாம் அவருக்கு நிறைய கண்டுபிடிச்ச நீ போதும்டான்ட்டாரு. நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா அவர் மேல 1008 விமர்சனம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நிக்கோலா டெஸ்லான்னு ஒருத்தர் வந்தாரு. டெஸ்லா. இப்ப நம்ம பயன்படுத்துற மின்சாரம்லாம் அவரு கண்டுபிடிச்சது தான். இப்ப நம்ம ஏசி வெளி கம்பத்திலிருந்து வீட்டுக்கு கரண்ட் வருது. அதுக்கு பேரு ஏசி. புரியுதுங்களா? ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். அத கண்டுபிடிச்சு குடுத்தவரே யாருன்னு கேட்டீங்கன்னா, நிக்கோலா டெஸ்லா. அவருக்கு மரியாதைலாம் கிடையாது. அவரையும் எவ்வளவு சித்திரவதைலாம் பண்ணாங்க. அவரு தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்ட தான் அடிமையா இருந்தாரு. கடைசியில தாமஸ் ஆல்வா எடிசனுக்கும் இவருக்கும் 2 விஞ்ஞானிகளுக்கும் சண்டை வந்துருச்சு. வெளிய வந்துட்டாரு. பழிவாங்கப்பட்டார். இதுதான் விஷயமானது. ஆக நம்ம மூளைய வந்து தவறான வழியில பழக்கப்படுத்திட்டோம். என்னது? தவறான வழின்னு சொல்ல மாட்டான். நமக்கு வந்து எது வசதியோ அப்படிமா இப்ப நம்ம குழந்தைகள் என்ன பண்றோம்? நம்ம சுயநலத்துக்காக குழந்தைகள குழந்தைகள என்ன பண்ணிட்டோம்? அ? இப்ப நம்ம சுயநலத்துக்கு அவங்கள படிக்க வச்சிடுறோம். ஆ. டாக்டர் வீட்ல ஒரு டாக்டர் என்ன நினைச்சு எவ்வளோ ஒரு கேவலமான சிந்தனை பாருங்க. சரி அப்படியே அந்த டாக்டர் எந்த எந்த நோயை குணமாக்கும்? உலகத்துல எந்த எம்பிபிஎஸ் மருத்துவரும் சர்க்கரை நோய் குணமாக்க முடியாது. எந்த எம்பிபிஎஸ் மருத்துவரும் புற்றுநோய் குணமாக்க முடியாது. எந்த எம்பிபிஎஸ் மருத்துவரும் வயிற்றுப்போக்கு குணமாக்க முடியாது. எந்த எம்பிபிஎஸ் சளி நோய் குணமாக்க முடியாது. எந்த எம்பிபிஎஸ் டாக்டரும் டிபி குணமாக்க முடியாது. எந்த எம்பிபிஎஸ் டாக்டரும் வாத நோய் எந்த நோயும் குணமாக்க முடியாது. அவங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணுவாங்க. பக்க விளைவு அழுத்தி வைப்பாங்க. பக்க விளைவு அழுத்தி வைப்பாங்க. அவரு மருந்து கொடுக்குறவர். அவர் மருந்து எந்த எம்பிபிஎஸ் டாக்டர் மருந்து கண்டுபிடிச்சவங்க கிடையாது. என்னது? எந்த மருந்து கண்டுபிடிக்கிறது வேற துறை. அது வேற துறை. கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடிச்சவன் யாரு தெரியுங்களா? ராக்பெல்லர் தான் கண்டுபிடிச்சான். அவன் தான் பெட்ரோல் உலக பணக்காரன் அவன். அவன் தான் என்ன பண்றான்? அவன் கழிவு பூரா என்ன பண்றான்? பிசினஸை கொண்டு வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மெடிக்கல் காலேஜையும் பணத்தை கொடுத்து ஏமாத்தி இயற்கை மருத்துவத்தை ஒழிக்கும்னு சொல்லி கட்டளை போட்டு இயற்கை மருத்துவம் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி எல்லாத்துக்கும் லஞ்சத்தை கொடுத்து நான் கண்டுபிடிச்ச இந்த மருந்தை மட்டும்தான் மக்களுக்கு கொடுக்கணும். ஒரு நோய்க்கு ஒரு மாத்திரைன்னு சொல்லி அடிச்சு விடணும். எப்பவுமே அவங்க வாடிக்கையாளரை வச்சுக்கணும்னு திட்டமிட்டான். இதெல்லாம் வந்து 1900 நடந்தது. யாருக்கும் இது தெரியாது. யாருக்கும் இப்ப இருக்கிற இந்த எம்பிபிஎஸ் டாக்டருக்கு இந்த லட்சணம் தெரியாது. இவனுங்க தான் எம்பிபிஎஸ் டாக்டருக்கு. அதனாலதான் நோய்க்கு மருந்து இல்லைன்ட்டாங்க. நோய்க்கு மருந்து இல்லைன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பக்க விளைவுக்கு மருந்து உண்டு. நோய்க்கு மருந்து இல்லை. நோயினுடைய பக்க விளைவுக்கு தான் நோய் பக்க விளைவுக்கு தான் மருந்து. அது இது நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அப்படின்னா இயற்கை வந்து நோய் அப்படின்னா இயற்கையில நீங்க வாய் என்பது ருசி. நான் சந்தேகமே இல்லை. வாய் என்பது ருசி. நீங்க ருசிக்கு அடிமையாகி ரத்தத்துக்கு எடுத்துக்கிறீங்க. இப்போ ஏன் நம்ம நீர் மருத்துவம் சொல்றோம்னா ஏன் எலுமிச்சஞ்சாறு மருத்துவம் சொல்றது இல்லை? ஏன் இளநீ மருத்துவம் சொல்றது இல்லை? இளநியும் தண்ணி தான், எலுமிச்சை சாறும் தண்ணி தான், தூய தண்ணி தான். சரி, தூய தண்ணீர் அதற்கும் தூய தண்ணியில் எலுமிச்சை சாறு பிழிந்து குடிக்கிறோம். இதுக்கு என்னங்க வித்தியாசம் சொல்லுங்க? இதோட வகுப்பு நிறையுது. இப்ப மறுபடியும் தூய தண்ணிக்கும் தூய தண்ணீரில் எலுமிச்சை சாறு குடிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? தூய தண்ணி குடிக்கிறீங்க, இன்னொரு வந்து எலுமிச்சை தூய தண்ணி எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கிறீங்க. இந்த ரெண்டுக்கு என்னங்க வேறுபாடு? எலுமிச்சை சாறுல இருக்க சக்தி வந்து உடம்புக்கு தேவைப்படுறப்ப குடிக்கும். உடம்பு சுத்தப்படுத்துறது எலுமிச்சை சாறு. நல்ல சத்தமா சொல்லுங்க. குறன்னு வருது. நீர் வந்து நீர் மருந்து உடம்புக்கு. எலுமிச்சை சாறு அதுல இருக்க கழிவுல வருது. கழிவுல சேருது. தண்ணீர் சாப்பிட்டா ஜீரநீர் சுரக்க தேவையில்லை. எலுமிச்சை சாப்பிட்டா ஜீரநீர் சுரந்தாகணும். என்னது? சுரக்கும். அப்ப சுரந்துட்டாவே விஷம் உண்டாயிரும். 2வது தூய தண்ணியில எந்த விஷமும் கிடையாது. இப்ப தூய தண்ணி எந்த விஷயம் இல்லாத பொழுது அது நேரா போய் எங்கெங்க விஷம் இருக்குதோ அதெல்லாம் கரைச்சி கொண்டு வந்துடும். ஆனா தண்ணியில எலுமிச்சை பழம் பிடிச்சி சாப்பிட்டீங்கன்னா இந்த எலுமிச்சை பழத்தில் இருக்கிற உப்புகள் போய் ரத்தத்தை கெடுத்து விட்டுரும். மீண்டும் விஷத்தை சேர்த்துமே தவிர விஷத்தை குறைக்காது. அது புரியுதா?
ஏன்னா எலுமிச்சை பழத்துல எலுமிச்சத்துல 50 வகையான உப்பு இருக்குது. பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம், கார்பன் இப்படி சொல்லிட்டே போலாம். பாஸ்பரஸ், நைட்ரஜன் இப்படி சொல்லி சோடியம் இப்படி சொல்லிட்டே போலாம். இது என்ன பண்ணும்? ரத்தத்தை கெடுத்துரும். சரிங்களா? நன்றி. மீண்டும் நம்ம பேசுவோம்.